சென்னையை தாண்டி அதிகமாக கோயம்புத்தூருக்கு தான் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. சென்னைக்கு ஈக்குவலாக வளர்ச்சி திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது கோயம்புத்தூரில் தான் நடந்திருக்கு. இப்போ கூட விமான நிலைய விரிவாக்கம் அசம்பிளியில் 3 வருஷம் போராடினாங்க. அப்போ வந்து கொடுக்க முடியாத லேண்டுனாங்க. அதுக்கப்புறம் நான் நேரடியாக சிஎம் அவர்களை பார்த்து சந்திச்சு சொன்னேன், இது எங்கள் பகுதியோட அடுத்த கட்ட வளர்ச்சி, தயவு செஞ்சு உங்களோட அரசியல் இதில் புகுத்தாதீங்க அப்படின்னு. தென் ஹி அக்ரீட். அதுக்கப்புறம் உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க. எங்கேயுமே நடக்காதுங்க கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அந்த விரிவாக்க பணிகளுக்கான ஒரு தனி டெண்டர் ப்ராசஸ். மீன்வைல் அங்க வேலை நடந்து முடியறதுக்குள்ள ஒரு டெம்பரரி செட்டப், அது ஒரு 13 கோடி அலாட் பண்ணி நேரடியாக சென்ட்ரல் மினிஸ்ட்ரிவே நான் இங்கே வர வச்சு அவரை வச்சு இனாகிரேட் பண்ணேன். ஸோ கோயம்புத்தூர் விமான நிலையம் அடுத்த 5 வருஷத்துல மிக பிரம்மாண்டமாக வரப்போகுது. அதே மாதிரி வடகோவை போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னெடுத்தோம். பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம்ல அந்த 2 இதையும் சேர்த்தணும். இன்னைக்கு 2மே ரீவேம்ப் ஆயிடுச்சு. இனி அடுத்த கட்டமாக கோயம்புத்தூரோட ஜங்ஷன் உலகத்தரம் வாய்ந்த ரயில்வே ஸ்டேஷனாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அதுவும் வரத்தான் போகுது. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வெட் கிரைண்டருக்கு வந்து தனியாக வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸோட இங்கே வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர், ஒரு ரிசர்ச் சென்டர், சம்மர்சிபிள் பம்ப்ஸ், இந்த மாதிரி இருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கான உதவி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேளாண்டி வளையம் கணபதி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிவிக் இஷ்யூஸ்க்கு டாப் ப்ரியாரிட்டி. ஏன்னா ரோடு ட்ரைனேஜ் குப்பை எல்லாம் ஒரு கார்பரேஷனோட வேலைங்க. எனக்கு தெற்கு தொகுதியில் இதே தான் 5 வருஷம் பிரச்சனையாக இருந்தது. இல்லைங்க இந்த பிரச்சனை போய் எம்எல்ஏ சொல்றாங்க, இந்த பிரச்சனை தான் மக்கள் எங்கிட்ட சொல்றாங்க. 90% என்னோட வாட்ஸ்அப் எம்எல்ஏ நம்பருக்கு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெருவிளக்கு, ரோடு, குப்பை, ட்ரைனேஜ். ஸோ ஒரு எம்எல்ஏவோட ஒர்க்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலர் ஒர்க் மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பக்கம் வேதனையா இருக்குதுங்க. என்ன இவ்வளவு வருஷம் ஆயும் இவ்வளவு ரெவென்யூ கொடுக்குற ஒரு கார்பரேஷன்ல இன்னைக்கு மக்கள் குப்பைக்கும் ட்ரைனேஜுக்கும் ஒரு எம்எல்ஏ வராங்கன்னா இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதனால் அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு அந்த அந்த மைக்ரோ லெவல் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே த்ரூ சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாகவும் அடுத்து அமைய போகிற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் அவங்களோட எல்லா குறைகளையுமே ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று தீர்த்து வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்.